இந்த இடத்துல அவர் அவமானத்தின் மத்தியிலும் சரி, வெட்கத்தின் மத்தியிலும் சரி, நிந்தையின் மத்தியிலும் சரி, தாவீது கடந்து போய் கொண்டிருக்கிறார். தாவீது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதம் 69:30 வசனத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், இப்படி கடந்து வர சூழ்நிலைகள் எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியில, எல்லா அவமானத்துக்கு மத்தியில, எல்லா நீதைகளுக்கு மத்தியில, எல்லா வெட்கத்துக்கு மத்தியில அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நாம் பாட்டினாலே தேவனை பாடி, நாம் சோத்திரத்தினால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். அதே காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது எந்த நேரத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்றால், துன்பத்தின் பாதையில தாவீது போகும் பொழுது கர்த்தரை அவர் மகிமைப்படுத்துகிறார். சூழ்நிலை நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்திருந்தாலும் சரி, தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் பாட்டினால் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நாம் பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு எதிராக தான் தோன்றும், நமக்கு எதிராக தான் தோன்றும். இந்த சூழ்நிலையை நாம் பார்க்க கூடாது. தேவனை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தாவீதுக்கு வந்த நெருக்கடி, தாவீதுக்கு வந்த துன்பத்தின் மத்தியில, தாவீதுக்கு வந்த எதிரிகளின் போராட்டத்தின் மத்தியில தாவீது தேவனை பாட்டினால் துதித்து பாடினார். இன்று நமக்கு வரக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய அவமானத்தின் பாதையாக இருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய நிந்தையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் தேவனை பாட்டினால் பாடி துதிக்க வேண்டும். தேவனை நாம் சோதரிக்க வேண்டும். நாம் துதிக்கும் பொழுதும், நாம் சோதரிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற எல்லா தடைகளை தேவன் குறித்து போடுகிற வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அது அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையை தாவீது பார்க்கவில்லை, சூழ்நிலையை மாற்றி போடுகிற தேவனை தான் தாவீது நோக்கி பார்க்கிறார். அதனால்தான் அவர் பாட்டினாலே துதிப்போம், அவரை சோதரிப்போம் என்கின்ற ஒரு முடிவை தாவீது எடுக்கிறார். பாடல் மூலம் தேவனை தாவீது மகிமைப்படுத்துகிறார். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு சமாதானமும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு நிம்மதியும் தங்கும். ஹல்லேலூயா. சோத்திர பலி இடுகிறதுனாலே தேவனுடைய நாமத்தை தாவீது மகிமைப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நாம் துதிக்கிற துதி, நாம் சோதரிக்கிற சோத்திரம் எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை பார்க்க கூடாது. நாம் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமை நமக்கு நிரந்தரமானது அல்ல. நாம் போகிற இந்த கடினமான பாதை நமக்கு நிரந்தரமானது அல்ல. நாம் இருக்கிற, நமக்குள் இருக்கக்கூடிய இந்த வியாதி நிரந்தரமானது அல்ல. நமக்குள் இருக்கிற கடன் பிரச்சனை நிரந்தரமானது அல்ல. இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற அநேக போராட்டத்தின் மத்தியில நீங்க ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, வெளி இடங்களில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில நீங்க கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை கண்ணீரின் மத்தியில நீங்க கடந்து கொண்டிருந்தாலும் சரி, வேதனை மத்தியில நீங்க தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் துணை நிற்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவரை நாம் எப்பொழுதும் சோதரிக்க வேண்டும். அவரை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். துதிக்க துதிக்க தேவனுடைய வல்லமை இறங்கி உங்களுக்கு முன்பாக நிற்கிற எதிரிகளின் போராட்டத்தை அது நிர்மூலமாக்கி விடும். ஹல்லேலூயா. துதிக்கவே முடியாதபடி சத்துரு உங்க வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வந்திருப்பான். உங்க வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்திருப்பான். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிற இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் உங்க மத்தியிலே, அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம் மத்தியிலே சமீபமாய் வருகிற தேவன். அவரை நாம் பாட்டினால் துதித்து, அவருடைய நாமத்தை நாம் சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில
எதிராக இருக்கிற சத்துருடைய கிரியைகளை அவர் நிர்மலமாக்கி போட்டு எதிர நாம் ஜெயம் பெற முடியாதபடி காணப்படுகிறதோ அத்தனை காரியத்திலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். இதோ உதடுகளில் கனியாகி இந்த சோத்திர பலியின் மூலமாக தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படுவோம். ஹல்லேலூயா. தாவீது ஒரு ராஜாவாக தான் இருக்கிறார். ஆனாலும் ராஜாவாக இருந்தா துன்பம் இல்லாம இல்ல, அவமானம் இல்லாம இல்ல, எதிரிகளின் போராட்டம் இல்லாம இல்ல. அவருக்கு விரோதமாக எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது. குடும்பத்திலே பிரச்சனைகள், குடும்பத்திலே போராட்டங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ நெருக்கமான நிலைமைகள். இத்தனைக்கு மத்தியில தாவீது தேடினது தேவாதி தேவனை தேடினார். அவரை தேடி அவரை பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், எவ்வளவோ போராட்டங்கள் வந்த போதிலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது தேவனை நோக்கி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தாவீது அந்த சூழ்நிலையை பார்க்கல. இதோ வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்தார். என்ன நடந்தது? சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் தாவீதுடைய காரியங்களில் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். சங்கீதம் 34:1 நாம் பார்ப்போமானால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்றால் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை பார்க்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எனக்கு விரோதமாக எத்தனை எதிரிகள் எழுப்பினாலும் சரி, எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காக வழக்காடக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காகவே அவர் இருக்கிறார் என்று தாவீதுடைய இருதயத்திற்கு தெரியும். ஏனென்றால் பிரச்சனைகள் எதுவும் தாவீதை குறிக்கவில்லை. எதிரிகள் ஒருவரும் தாவீதை குறிக்கவில்லை. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பி நின்று தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுல் நினைத்தார். ஆனால் தாவீதோ சவுல் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் என்பதை அவர் அறிந்தபடியினால் தாவீது சவுலுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவில்லை. இன்று நமக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பதான் செய்வார்கள். நமக்கு விரோதமாய் சாத்தானுடைய கிரியைகள் இருக்கதான் செய்யும். நாம் பார்ப்பது எல்லாம் நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், தாயின் கருவிலே உருவாக்கின தேவன் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகினாலும் சரி, கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் பொழுது தேவாதி தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எக்காலத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதோ இந்த ஜூலை மாதத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்தை நாம் பார்ப்போமானால் 54ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக போகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எந்த வகையில யார் உங்களுக்கு விரோதமாய் இது வரைக்கும் தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, எத்தனை அம்புகளை எய்து அனுப்பினார்களோ, ஒரு அம்பும் உங்களை சேதப்படுத்த
எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக போகிறது. இது கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு விரோதமாய் இது வரைக்கும் எந்த வகையில யார் எழுப்பி நின்றார்களோ அத்தனையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட போகிறார். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் எழுப்பி நின்று நம்மை முடித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழுப்பிதான் வருவாங்க, ஆனா உன்னை அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க. உனக்கு விரோதமாய் எழுபவருக்கு மத்தியிலே அவர்கள் கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னோடு கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மாதத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹalleluya. இதே மாதத்துல கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறதையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறதையும் உங்கள் கண்கள் காண போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்ததான முழு விளக்கத்தையும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை சபை ஆராதனையிலே உங்களோடு கூட நான் பேசுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த வாக்குத்தத்தத்திற்குரிய முழு விளக்கத்தையும் அன்று தேவ செய்தியின் மூலமாக உங்களோடு கூட பேசுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாமத்தை பாடினால் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. நன்றி செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்து வைக்கிற பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றிபலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்து துதிபலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றிபலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதிபலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். Kata
என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவதோ. நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணியே துதித்தவதோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவதோ. நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணியே துதித்தவதோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வரும். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வரும். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வரும். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வரும். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவதோ. நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணியே துதித்தவதோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவதோ. நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணியே துதித்தவதோ. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.